கேளம்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் 3 அரசு பள்ளிகளுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் கல்வி சீர்வரிசை வழங்கியது பொதுமக்களிடம் வரவேற்பை பெற்று வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் அரசு தொடக்கப்பள்ளி, மகளிர் உயர்நிலைப் பள்ளி, ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி ஆகிய 3 பள்ளிகளுக்கும் ஊராட்சி நிர்வாகம், திருவள்ளுவர் கல்வி மன்றம், மாணவ மாணவியரின் பெற்றோர்கள் சார்பில் ரூபாய் 11,80,000 மதிப்பில் இருக்கை பெஞ்ச் உள்ளிட்ட கல்வி சீர்வரிசை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக அனைத்து சீர்வரிசை பொருட்களுடன் கேளம்பாக்கம் சமுதாய நலக்கூடத்தில் இருந்து பேரணியாக புறப்பட்ட நிலையில் பேரணியை ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பின்னர் பள்ளிகளுக்கு சீர்வரிசை வந்தடைந்ததைத் தொடர்ந்து பொருட்களை ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் பொதுமக்களின் சார்பில் பள்ளி தலைமை ஆசிரியர்களிடம் வழங்கினார். ஊராட்சி மன்ற தலைவரின் இத்தகைய செயல் பொதுமக்களிடம் பாராட்டை பெற்று வருகிறது. பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மிதமான மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கத்தால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக மிதமான சாரல் மழை பெய்து வந்தது. இதைத் தொடர்ந்து இன்று பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளான செலும்பு ஆறு வனப்பகுதி, புலிக்கூடு வனப்பகுதி உள்ளிட்ட பகுதிகள் மிதமான மழை பெய்தது. இந்த மிதமான மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பெரியகுளத்தில் அமைந்துள்ள கௌமாரியம்மன் கோவில் திருவிழாவில் கம்பத்திற்கு நீர் ஊற்றி திரளான பக்தர்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு கௌமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இக்கோவிலில் கடந்த 2ஆம் தேதி தாட்டுதல் மற்றும் கம்பம் நடுதல் விழாவுடன் ஆணி பெருந்திருவிழா துவங்கியது. இந்நிலையில் கௌமாரி அம்மனுக்கு கோவில் முன்பு உள்ள கம்பத்திற்கு நீர் ஊற்றும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதிகாலை 3 மணி முதல் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உள்ள அனைவரும் அம்மனுக்கு தண்ணீர் எடுத்து ஊற்றியும் தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தும் விதமாக அங்க பிரதட்சணம் செய்தும் வழிபட்டனர். புதுக்கோட்டை மாவட்ட கம்பன் கழகம் சார்பில் நகரமற்ற வளாகத்தில் 10 நாட்கள் விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து 4ஆம் நாளாக நடைபெற்ற விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுரேஷ்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது கம்பனுக்காக விழா 10 நாட்கள் நடத்துவது தமிழகத்திலே புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும்தான் என்று நெகிழ்ச்சி தெரிவித்தார். முன்னதாக நிகழ்ச்சியின் துவக்கத்தில் கம்பன் கழக துணைத் தலைவர் அருண் சிறப்பு அழைப்பாளர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கினார். பின்னர் நிகழ்வில் கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர்களுக்கு கம்பன் கழகம் சார்பில் நீதிபதி சுரேஷ்குமார் கம்பன் மாமணி, இலக்கிய மாமணி, கம்பன் பணிவள்ளல் ஆகிய விருதுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இரவு முழுவதும் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக வைகை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தேனி மாவட்டம் வைகை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளான வெள்ளிமலை, மேகமலை போன்ற பகுதிகளில் இரவு முழுவதும் தொடர் மழை பெய்தது. இதன் காரணமாக வைகை ஆற்றில் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. வறண்டு மணல்மேடாக காட்சியளித்த வைகை ஆற்றில் நுரை பொங்க தவிழ்ந்து வரும் தண்ணீரை கண்ட விவசாயிகளும் பொதுமக்களும் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்பட்ட நீரால் நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து தற்போது 20,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடகா, கேரள மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து உள்ளதால் கபினி அணையில் இருந்து வினாடிக்கு 25,000 கன அடி உபரி நீரும், கிருஷ்ணராஜசாகர் அணையில் இருந்து வினாடிக்கு 556 கன அடி உபரி நீர் என 2 அணைகளில் இருந்து மொத்தம் 25,556 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று மாலை வினாடிக்கு 15,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து காலை 6 மணி நிலவரப்படி படிப்படியாக அதிகரித்து வினாடிக்கு 19,000 கன அடியாக இருந்த நிலையில் தற்போது நிலவரப்படி 20,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் மெயினருவி, ஐந்தருவி, சிறிய அருவிகள் உள்ளிட்ட அருவிகளில் சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது.
மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தற்போது தொடர்ந்து பெய்து வரும் சாரல் மழையால் குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி காவல்துறையால் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இதனால் முழுதும் வெள்ளப்பெருக்கு நீடித்த நிலையில் காலை நீர்வரத்து சீராகாததால் 3வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க காவல்துறையால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. குற்றால அருவிகளான மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி பள்ளிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தாலுகா பள்ளிப்பாளையத்தில் உள்ள மக்கள் கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்தி வருகின்றனர். இவர்கள் சொந்த வீடு, நிலம் இல்லாமல் 40 ஆண்டு காலமாக வாடகை வீட்டில் வசித்து வருவதால் வாடகை கட்ட முடியாமல் தவித்து வருவதாகவும், குழந்தைகளை வைத்துக் கொண்டு வாடகை கொடுக்க முடியாமல் வாழ்ந்து வருவதாகவும் மக்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் குமாரபாளையம் அருகேயுள்ள படைவீடு பேரூராட்சி கொல்லப்பட்டி அருகே அரசுக்கு சொந்தமான தரிசு நிலத்தை ஆய்வு செய்து நிலம் இல்லாதவர்களுக்கு வீட்டு நிலம் வழங்குமாறு மாவட்ட ஆட்சியரிடம் அப்பகுதி மக்கள் மற்றும் ஆதித்தமிழர் பேரவையின் சார்பாக மனு அளிக்கப்பட்டது. திருப்பூரூர் அடுத்த சிறுங்குன்றம் ஊராட்சியில் ரூபாய் 75 லட்சம் மதிப்பீட்டில் அரசு நடுநிலைப்பள்ளி புதுப்பிக்கப்பட்டு மாணவர்களின் பயன்பாட்டிற்காக ஒப்படைக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சிறுங்குன்றம் ஊராட்சியில் இயங்கி வரும் சிக்கிம் இந்தியா பன்னாட்டு தொழில் நிறுவனம் உலகத்தில் 26 நாடுகளில் இயங்கி வருகிறது. அதன் இந்திய கிளை சிறுங்குன்றம் ஊராட்சியில் கடந்த 13 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. இந்நிறுவனம் தனது CSR நிதியிலிருந்து சுற்றுப்புற கிராம மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறது. அதில் ஒரு பகுதியாக சிறுங்குன்றம் அரசு நடுநிலைப்பள்ளி சிதிலமடைந்த நிலையில் அதனை புதுப்பித்தல் மற்றும் 2 புதிய வகுப்பறைகள் கொண்ட ஸ்மார்ட் கிளாஸ் கட்டிடம், விழா மேடை மற்றும் விளையாட்டு பூங்கா உள்பட 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு அரசு ஒப்புதலுடன் கட்டி முடிக்கப்பட்டது. இதனை உலக சிக்கிம் குழும தலைவர் வின்சென்ட் ராய் திறந்து வைத்து மாணவர்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தார். காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிட மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து மன்னார்குடியில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. மன்னார்குடியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் காவிரி டெல்டா பாசனம் மற்றும் குடிநீருக்கு தண்ணீர் விட மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும், ஒன்றிய அரசை தண்ணீர் திறக்க வலியுறுத்தியும் மன்னார்குடியில் இருந்து மயிலாடுதுறை செல்லும் பயணிகள் ரயிலை மறித்து 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.